புடவை புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவை நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது ஏய் இதுக்கு ஏன்டா வாய ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமனா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படித்தே வாழ்றாளோ? புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில சால்வ் பண்ணிட விடுங்க. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில கேட்கணும். நான் உன் கழுத்துல எடுக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டல குத்துனானு. அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனியையா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்பிடாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிருன்னு சொல்ற. அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி, கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல மாட்டி விட தெரிஞ்சியா? சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது பொழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா? கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா?
அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்னா டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானா இருக்கு புறா சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பான்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போங்க. போய் தொலை. போயிட்டு வந்து செல்லம். ஹலோ, அந்த போன் அவன் சேட்டு கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அர்ஜென்ட்னு சொல்லு. பேரை சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாயி? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்னை கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்ல இருக்கானா இல்லையா? அவரு வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. கார் வெளியே தான் நிக்குது. ஏன் ஆள வெளியே தான் வெயிட் பண்றான். வாய மூடிக்கிட்டு சேட்டுக்கிட்ட போன கூட. எங்க சேட்டுக்கிட்ட 10 கார் இருக்குங்கிறேன். எந்த கார்ல போவாரோ, எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பரையாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தோட கூட. நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. 00. நம்பருக்கு முன்னாடி 0 எதுக்கு? ஏய், உன் சைட் வந்தோன்னு சொல்ல. 10 கோடி கொடுக்கலடா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சைட் வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டுரு. ஓகே பாய். ஆண்டி என்னை இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரியை விடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பயமா இருக்கு. போன்ல பேசின நீ தானே? ஆமா, நான் தான். என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? என்னால எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. வரீங்களா?
இல்ல half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? ஓ அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு ஃபோன் பண்றேன். சி 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 என்னங்க என்ன நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்ற? ஐ லைக் இட் ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்கார பண்ண. கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? மாமா முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், இப்ப அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்கினேன். என்னவோ விசாரணை கேஜ் மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிளை, எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டன சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படவ போல இருக்கு. இந்த பரதேசிகளுக்கு எத்தனை தடவை சொல்லவே இல்ல தீய வர. ஆத்தம் குடல புடுங்குது. உங்களுக்கு எங்க இந்த வேலை? யாருக்காகவும் இல்லடி, உங்க அப்பனுக்காக தான். நீங்க இப்படி தொடச்சா பாக்குறவங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்க அப்பா டங்கு டங்குன்னு குதிக்கிறாரே, மாப்பிள்ளைங்கிற மரியாதை இருக்கா அவருக்கு? ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார், இங்க இருக்கிறது ஒரு ராமச்சந்திரன் தாயா. இன்னொரு ராமச்சந்திரனா தெருவுல போய் தேடு. அப்பா தேடி வந்திருக்காரு. வேலைக்காரன் வேலைக்காரனா இரு, அதிக பிரசிங்கத்தனமா நடந்துக்காத. போய் ஐயா வர சொல்லு. நான் வேலைக்காரனா பைத்தி. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே யா, இங்கே இருங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பைய கொட்டுறானுங்க, 1க்கு 2க்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க, சகிக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்தேன். ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார், எவனும் கேக்குறது இல்ல. இவன் சுத்தமா கேக்குறது இல்ல சார். அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க. கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார், இனிமே எவனாவது மீறினானா காலை உடைச்சற. அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா மாட்ட மாட்டாயா. நீ எதை வச்சு கண்டுபிடிப்பேங்கற? போயா போய் வேலைய பாரு. ஐயோ நானு அந்த போட்டோல இருக்கிறவன நானே கண்டுபிடிச்சிருவேன் சார். ஏதோ அவசரத்துல திறந்துப்பாய மடிச்சபடியா. என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்ன? மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்துனது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட், சரிதானே?